ஹோண்டாவோட ஷைன் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு வெஹிக்கல் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோண்டா ஷைனும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெல் நோன், அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிளுமே கூட. அதனால் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் அறிமுகம்ன்றது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச்சில் வரக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் டோனில் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. லுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபேமிலி பர்பஸுக்கு ரியலி இன்னுமே நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு பண்ணிக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp ஹவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 102 km/h ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களில் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து அரௌண்ட் ஒரு 55 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இவருமே அரௌண்ட் ஒரு 60 km கிட்ட வரைக்கும் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்லிங் வர மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் எல்லாமே அரௌண்ட் ஒரு 55 to 60 km வரைக்கும் அசால்ட்டாகவே கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் வேறு விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் வேரியன்ட் போனால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அரௌண்ட் ஒரு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 791 mm தான் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயங்கள் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் பண்ணி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,06,000 தான் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. சரி வாங்க இப்போ லேட்டர்